ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் சேவை மையத்துக்கும் போக தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சொல்கிற ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் மொபைல்லவே நீங்கள் மாற்றிட்டு 10 to 15 டேஸில் புது ஆதார் கார்டை வாங்கிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆப் தான். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே சில பெர்மிஷன் எல்லாம் கேட்கும். அது எல்லாமே அலோவ் பண்ணிடுங்க. அடுத்து என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து கீழே இருக்கிற டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு சென்ட் SMS கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணும். அடுத்து உங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிஃபிகேஷன் கேட்கும். இதில் உங்கள் ஃபேஸை காட்டிட்டு ஒரு 2 times பிளிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வெரிஃபை ஆகிடும். அடுத்து கண்டினியூ டு செட் பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 digit கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் இதில் ஷோ ஆகும். அடுத்து கீழே சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் ஆக 30 days ஆகும். அப்புறம் 75 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு கீழே கண்டினியூ டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் புது மொபைல் நம்பரை போடணும். அதாவது நீங்கள் எந்த நம்பருக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த நம்பரை கொடுத்து சென்ட் OTPயை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிஃபிகேஷன் கேட்கும். இதில் உங்கள் ஃபேஸ் காட்டி 2 times பிளிங்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். இதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்களன்னா மேக்ஸிமம் 30 daysலவே சேஞ்ச் ஆகும். இதுவே நீங்கள் உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்னா சேம் இதே மெத்தட் தான். இதை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.